Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல chapter 3 Algebra exercise 3.3 sum number 2ல இருக்கிற second subdivision பார்க்கலாம். இதுல நமக்கு கேட்டிருக்கிறது LCM கேட்டிருக்காங்க, ரெண்டு expressions கொடுத்துட்டாங்க, then GCD கொடுத்துட்டாங்க. ஒரு GCD கொடுத்துருக்காங்க, then 2 expressions கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மூணும் தான் நமக்கு given. கேட்டிருக்கிறது LCM. எப்போவுமே சம்மு செய்யும் போதுல என்ன சம்மு கொஸ்டின் என்ன கிவன் என்னங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய குயிக் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தென் இப்போ நம்ம இந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். given two expressions வந்து in x இருக்கு இல்லையா, first expression is an x, second expressionும் xல இருக்குது. so first expression நம்ம f of x ன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து g of x ன்னு எடுத்துக்கிறலாம். இதுதான் நம்ம காமனா எடுக்கிற மெத்தட். தென் GCD கொடுத்துட்டாங்க, வேல்யூ x minus a. நம்ம கிட்ட கேட்கறது LCM மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் f of x equal to first expression இருக்கு இல்லையா, அதை நம்ம f of x ன்னு எடுத்துக்கிறோம். that is x to the power 4 minus 27a cube into x. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, x தான். so x காமனா எடுத்துறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி வரும், ஒரு x காமனா வந்துருச்சுன்னா x கியூப் உள்ள வந்துரும். தென் மைனஸ் இங்க இருக்கிற ஒரு x காமனா எடுக்கிறேன். தென் இந்த செகண்ட் டேர்ம் எப்படி வரும், மைனஸ் வந்துரும், 27 வந்துரும், a கியூப் மட்டும் வரும். ஓகே, இந்த x எதுக்காக நான் காமனா எடுக்கிறேன் அப்படிங்கிறது இனிமே உங்களுக்கு புரியும். பிகாஸ் இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்படியே இருந்தது அப்படின்னா, கொடுத்த மாதிரியே இருந்தது அப்படின்னா நம்மளால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து எக்ஸ் மட்டும் காமனா எடுக்கிறேன். எக்ஸ் மட்டும்தான் இருக்கு காமனா. ஸோ அதை காமனா எடுத்துட்டேன்னா உள்ள வந்து பிராக்கெட்ல எக்ஸ் கியூப் மைனஸ் 27a கியூப், தட் இஸ் a கியூப் மைனஸ் b கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா வந்துடும். இங்கே ஏங்கிறது என்னது, எக்ஸ், பிங்கிறது என்னது 3a, அதுதான் நமக்கு இங்க b கியூப் தான் இங்க கொடுத்திருக்காங்க. 27a கியூப்ங்கிறது b கியூபோட வேல்யூ, b உடைய வேல்யூங்கும் போதுல 3a தான் வரும், a உடைய வேல்யூ x தான் வரும். ஓகே, இப்போ அந்த ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றதுக்காக நான் வந்து இங்க x டேர்மை காமனா எடுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, x into இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் x into இந்த x கியூப் எழுதிக்கிறேன். 27 எப்படி எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாம். இந்த a கியூபையும் அப்படியே எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, x into x கியூப் மைனஸ் 3 கியூப் a கியூப்ங்கிறத 3a the whole கியூப்னு போட்டுக்கலாமா. தென் நமக்கு இப்போ a கியூப் மைனஸ் b கியூப் வேர் a ஈக்குவல் டு x, b ஈக்குவல் டு 3a கிளியரா புரியுது. இப்போ நம்ம a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா தெரியும், a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்த்து நல்லா மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கோங்க. a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டூ a கியூப் a ஸ்கொயர் பிளஸ் ab plus b square. okay, where a equal to x, b equal to 3a. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த a b வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா f of x எப்படி வரும், f of xல நம்ம முதல்ல ஒரு x டேர்ம் காமனா எடுத்திருக்கோம், அதை போட்டுக்கிறோம். தென் இந்த a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் a மைனஸ் b, இங்க வந்து x மைனஸ் 3aன்னு வந்துடும். தென் a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்ல a ஸ்கொயர் வந்து இங்க x ஸ்கொயர் ஆயிரும். a இன்டூ பிங்கும் போதுல 3a இன்டூ எக்ஸ் 3ax ஆயிரும். b ஸ்கொயர்டுங்கிறது 3a இன்டூ 3a 9a ஸ்கொயர்ட் ஆயிரும். ஸோ கொடுத்துருக்கிற f of x நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறலாம் யூசிங் திஸ் ஃபார்முலா.
ஓகே, இதோட f of x எப்படி நம்ம எழுதுறதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து g of x. g of x என்னது? x minus 3a the whole square. That means x minus 3a into x minus 3a. இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிருவோம். இப்போ நமக்கு சம்ல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா LCM கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதை நம்ம இப்போ எழுதிக்கிருவோம். நான் கிளாஸ்மேட் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து அந்த திங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நமக்கு இப்போ ஃபார்முலா தெரியும். LCM into GCD equal to f of x into g of x. இது வந்து ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. LCM into GCD equal to f of x into g of x. f of xங்கிறது கொடுத்துருவாங்க, g of xன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் நமக்கு GCDயும் கொடுத்துட்டாங்க, LCM மட்டும் கேட்குறாங்க. ஸோ LCM equal to ரைட் ஹேண்ட் சைடு உள்ள f of x into g of x அப்படியே எழுதிக்கிறேன். இந்த GCD ரைட் ஹேண்ட் சைடு வரும்போதுல டிவிஷன்ல வந்துடும் GCD. ஓகே, இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஆன்சர் LCM கண்டுபிடிச்சிடலாம். ஸோ f of xங்கிறது என்னது? x into x minus 3a into x square plus 3ax plus 9a square. இது நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். தென் g of xங்கிறது என்னது? x minus 3a the whole square. அதை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம். தென் GCD என்னது? x minus 3a. இதுவும் சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யலாம்? டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் ஏதாவது சேம் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 3ஏவும் எக்ஸ் மைனஸ் 3ஏவும் கேன்சல் ஆயிரும். தென் கேன்சல் ஆன பிறகு நமக்கு பேலன்ஸ் உள்ள டேர்ம்ஸ் என்னது? எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3ax பிளஸ் 9a ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு வந்திருக்கிற ஆன்சர். டினாமினேட்டர்ல ஒரு டேர்ம் இருக்கு, இதையும் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்மையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ டினாமினேட்டர்ல 1 தான் இருக்கும். ஸோ எல்சிஎம் இங்க என்னது? எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3ax பிளஸ் 9a ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். இதை நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டாம், இப்படியே ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a minus b into a square plus ab plus b square. Then இன்னொரு ஃபார்முலா LCM into GCD equal to f of x into g of x. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம இந்த சம்மை செய்து முடிச்சிடலாம். இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.